வெண்பொங்கல் செய்யலாம். வெண்பொங்கலுக்கு இத்தனை அரிசி, வரகரிசி, பச்சரிசி எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் பச்சரிசி எடுத்துருக்கேங்க. 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிட்டு 1½ கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் தேவையான அளவு தண்ணி விட்டுக்குங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 5-6 விசில் பக்கம் விட்டுக்குங்க. அப்போனா தான் பொங்கல் நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்குங்க. முந்திரி நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துட்டு அதுலேயே சீரகம், மிளகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. பொங்கலை நல்லா கிண்டிட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டுட்டு தாளித்ததையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. உப்பு பொங்கல் வேக வைக்கும் போதே நம்ம போட்டதுனால உப்பு தேவைப்படாதுங்க. தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ சுவையான பொங்கல் வெண்பொங்கல் தயார். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.